நல்ல மாலை நேரத்தில் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். புல்லரம்பாக்கம் திருச்சபை மக்களாகி உங்களை வாழ்த்துகிறேன். இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்தமைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதற்கு உறுதுணையாய் இப்படிப்பட்ட வாய்ப்பை தருவதற்கு உறுதுணையாய் இந்த ஆயர் ஜான்சன் அவர்களுக்கு வாழ்த்தலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களில் அவர் திடீரென்று பலவீனப்பட்டதால் இந்த கூட்டத்துக்கு வர முடியல. கடந்த நாட்களில் ஆண்டோடைய அநாதி சித்தத்தின்படி சந்திரப்பூர், மகாராஷ்டிரா மாநிலத்தில் சந்திரப்பூருங்கிற ஒரு பட்டணத்துக்கு போனேன். 5 பேர் ஞானஸ்தானம். ஒரு எளிய பாஸ்டர். அப்போ போகிற வழியில் ஒரு சர்ச்சை காட்டுறார். நம்ம சர்ச்சில் 10ல் ஒரு பகுதி, இவ்வளோதான் சர்ச்சு. ஒரு பாதி வந்திருக்கு, பாதி கூட வரல. ரோட்டில் போகிறோம், ஒரு மொட்டை கடிதாசி ஃபாரஸ்ட்டுக்கு. இது ஃபாரஸ்ட் இடம் கெட்டுறாரு. அது என்எம்எஸ்ஸுடைய பணத்தில் நம்மளை மாதிரி யாரோ ஒரு வெல்விஷர் கொடுக்குறாரு. கெட்ட விடமாக தடை பண்ணிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 7 அடி 8 அடி வந்திருக்கு. தரையிலேருந்து 10 அடி. அது பட்டா லேண்டு, அவங்களுக்குரிய இடம். ஆனால் கெட்ட முடியல. அங்கே போய் ஒரு ஞானஸ்தானம். அதுக்கப்புறம் ஒரு 5 பேருக்கு ஒரு ஆற்றுல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடுற தண்ணியில் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் முடிஞ்ச பிறகு சொன்னாங்க, அந்த ஞானஸ்தானம் வாங்கின சகோதரி, ஞானஸ்தானத்துக்கு முன்னால் சாட்சி சொல்கிறாங்க. அந்த ஊழியருடைய வீட்டில் சாட்சி சொல்கிறாங்க. அந்த ஊழியர் தெருவில் நின்னே பார்க்குறாரு, யார் வர்றாங்க, யார் போகிறாங்க, டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது ஏற்படுமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த அம்மா சாட்சி சொல்கிறாங்க, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை, என் பிள்ளைக்கு வியாதி, இந்த மிஸ்டரி ஜெபம் பண்ணார், எனக்கு விடுதலை கிடைச்சது, ஆண்டவர் விடுதலை தந்தார். நான் எத்தனையோ தெய்வங்களை தேடினேன், ஆனால் கிடைக்கல வாழ்வு. இப்போ ஆண்டவர் எனக்கு நல்ல வாழ்வை தந்திருக்கிறாருன்னு ஒரு சாட்சி சொல்லிவிட்டு அவங்க சாட்சி, அந்த அம்மா, அந்த அம்மாவுடைய கணவர், அந்த அம்மாவுடைய மகன், இன்னும் 2 பேர் வாங்கினாங்க. 5 பேர். ஞானஸ்தானம் முடிஞ்சோடனே அந்த அம்மா எங்கள் வீட்டில் உங்களுக்கு சாப்பாடு ஒழுங்கு பண்ணியிருக்கோன்னாங்க. அப்போ தான் அந்த மிஸ்டர் வீட்டில் நல்ல சப்பாத்தி, சப்ஜி, வெஜிடேரியன் கொடுத்தாங்க. நல்ல சாப்பாடு, நல்ல ரொட்டி. நம்ம ஊர் ரொட்டி மாதிரிலாம் இருக்காது, நம்ம ஊர் ரொட்டி மாதிரி இருக்காது அந்த ஊர் ரொட்டி. அந்த மாவு, அந்த தண்ணியே வேறு, அந்த வயிறு கெட்டு போகாது. இப்போ தாம்மா சாப்பிட்டோம்ல, இல்லை நாங்கள் சாப்பாடு உங்களுக்கு ஒழுங்கு பண்ணியிருக்கோம், நீங்கள் சாப்பாடில் எங்கள் வீட்டில் வந்து ஜோம் பண்ணிட்டு போங்கன்னாங்க. 11 மணிக்கு உள்ளே போனால் நல்ல சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு சின்ன ப்ரேயர் நடத்திட்டு அந்த அம்மாட்ட வேண்டான்னு சொல்ல முடியாமல் 12:30 மணிக்கு சாப்பிட்டோம். அந்த அம்மாவுடைய விசுவாசம் எப்படி இருக்குது பாருங்கள். பொதுவாக இவ்வளவு தடைகள் இருக்கிற ஊரில் நமக்கு தடையே இல்லாமல் இவ்வளோ பெரிய ஜனத்திரளை ஆண்டவர் தந்திருக்கிற நீங்கள் நானும் ஜெபம் பண்ணாலே என்ன போதும், ஸ்பான்சர் வந்துடுவார். அதை முடிச்சுட்டு ஒரு கூட்டத்துக்கு போனேன். அங்கேருந்து 120 கிலோமீட்டர் தனோரா, கச்ரோலி டிஸ்ட்ரிக்ட், மகாராஷ்டிரா மாநிலத்தில் கச்ரோலி டிஸ்ட்ரிக்ட், தனோரா தாலுக். அங்கே ஒரு கிராமத்தில் ஒரு மீட்டிங், பெரிய ரிவைவல் மீட்டிங் 3-4 நாள் நடக்கு. நான் 2 நாள் மட்டும் போனேன். எனக்கு 3 மெசேஜ் என்னவோ போட்டிருந்தாங்க. நிறைய மெசேஜ் கொடுத்தாங்க. நான் ஒரு 1.5 நாள் அங்கே இருந்தேன். அந்த மக்களே புது விசுவாசிகள். 1000 பேர் இருந்தால் ஒருத்தன் தான் கிறிஸ்டின். அதில் 2500 பேர் வந்திருக்காங்க. 2500 பேர் காலையில் 10 மணிலேருந்து அந்த ஷெட்டில் உட்காந்தது தான், சேர்லாம் கிடையாது, கீழே உட்காந்துருக்காங்க. அவங்க அந்த மீட்டிங் 4 நாள் மீட்டிங், 4 நாள் சாப்பாடு, 4 நாள் இதேமாதிரி லைட்டு, பெரிய ஷெட்டு, பெரிய சவுண்ட் சர்வீஸு, இதெல்லாம் போக 70,000 ரூபா மீதியாம், 70,000 மீதியாம் 4 நாள் கூட்டத்தில். புது மக்கள், ஏழை மக்கள், ரொம்ப ஏழை. இப்போ நம்மதில் தம்பி அவர் கவர்மெண்ட் சர்வீஸு, டைசிஸ்னாலும் கவர்மெண்ட்டுனாலும் ஒன்று தான், மாற்று கருத்து இல்லை. கொரோனா காலத்துலேயும் சம்பளம் வந்துட்டு, கவர்மெண்ட்லேயும் வந்துருச்சு. இப்போ பால்வாடி அம்மா வந்து துண்டு கொடுத்தாங்க, அதுவும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. இன்னும் கொஞ்சம் சம்பளம் கம்மியாக இருக்கும் அந்த அம்மா. அதேமாதிரி நிறைய பேர் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. இப்போ இவங்கெல்லாம் கவர்மெண்ட். அப்போ நம்ம சர்ச்சை யார் கட்டுறது? ஆண்டவர் கட்ட மாட்டார்.
ஆண்டவர் நீங்கள் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுங்கள், உலகத்தின் முடிவு பரியந்தம். உலகத்தின் முடிவு யாரோடு இருக்கிறாரு? யாருக்கு மைட்டி பவர் இருக்கு? நமக்கு இருக்கு. நீங்க வேலை செய்யுங்க, நான் கூட இருக்கிறேன். அவர் வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு சொன்னாரா? சொல்லல. சொன்னாரா? சொல்லல. நாமும் ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதத்தை நினைத்து நம்ம திருச்சபை நம்ம கெட்டோன்னு நினைக்கிறப்போ, நீங்கள் ஜெபம் பண்ணுறப்போ உங்களை வானத்துக்கு திறந்து ஆண்டவர் கொடுத்துருவார். இப்போ எங்கள் திருச்சபை வந்து நாங்கள் சிஎஸ்ஐ நேதாஜி நகர். அந்த சிஎஸ்ஐ நேதாஜி நகரில் வந்து அது ஒரு பெண்டிகா சர்ச்சாக இருந்தது. முதல்ல இசிஐயில் இருந்தோம். ஃபஸ்ட்டு இசிஐ பாஸ்ட் இப்படி போனார், அவரை கூட்டு ஜோம் பண்ணணும். இதே மாதிரி ஒரு கிராமம் அப்போ, நான் சொல்வது 55 வருஷத்துக்கு முன்னால். இசிஐ சர்ச்சில் இருக்கிறப்போ ஒரு பாஸ்டரை கேட்டு உள்ளேருந்து வெளியே, அவருக்கு பேச்சை கேட்டு வெளியே வந்துட்டு, நான் இசிஐ தலைமை சார்ந்த சில குழப்பங்கள், அதனால வெளியே வந்துட்டோம். ஒரு சொந்தமாக இடத்த வாங்கி அவர் மூலம் சர்ச்சை ஆரம்பித்தோம், பெண்டிகாஸ் பாஸ்டர் மூலம். அவர் கொஞ்ச நாள்லேயே எல்லாமே அவர் பேரில் ஆக்கிட்டார். அவர் ஒரு மனைவி, அவர் எல்லாமே அவர் மனைவி அப்படி ஆக்கிட்டார். இது எல்லாம் அவன் செலவு பண்ணி கூட்டுறது, அவர் வெட்டி விட்டாங்க. அப்போ சிஎஸ்ஐக்கு போனோம். அந்த சர்ச்சு ஓலை ஷெட்டு, இதே மாதிரி பில்டிங் கட்டணும். எங்கே நடத்துறதுன்னு தெரியல. அப்போ எங்கள் வீட்டை திறந்து கொடுத்தோம். ஓபியத்து வீட்டில் உடன்படிக்கை பெட்டியை கொண்டாந்து சவுல் ராஜா போட்டு போயிட்டார். வைக்கிறதுக்கு இடம் இல்லை. சாமுவேல் காலத்திற்கு அப்புறம் ஓபியத்து வீட்டில் இப்போ உடன்படிக்கை பெட்டி இருந்ததில் என்ன ஆச்சு? வர வர என்ன விருத்தி அடைஞ்சார். தாவீது பார்த்தாரு, உடன்படிக்கை பெட்டி உன் வீட்டில் இருக்கிறதால நீ வளரவான்னு அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனார். அப்போ உடன்படிக்கை பெட்டி அப்போ எங்கள் வீட்டில் வரப்போ, அப்போ தான் எங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான பாதையை வாழ்க்கையை கொடுத்தாரு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் உனக்கு விரோதி ஒருத்தமே இருக்க முடியாதுனார். ஒருவேளை ஆண்டுடைய திருச்சபைக்காக இப்போ இந்த லெந்து காலத்துடைய எதுக்காக இந்த லெந்து காலம்னா, அதாவது கிபி 300க்கு முன்னால் கிறிஸ்தவர்கள் ரொம்ப நசுக்கப்படுறாங்க. இந்தியாவுக்கு தோமா வந்துட்டார், ஸ்காட்லாந்துக்கு அந்திரேயா போயிட்டார், இத்தாலியில் பேதுரடிகள் கொல்லப்பட்டுட்டார். இப்படி ஒவ்வொருத்தரும் பட்டய கற்கனால் கொல்லப்படுறாங்க, தலைகீழ சிலுவையில் அடிகிறாங்க, ரத்தத்தை உருவுறாங்க. இதில் வந்து யோவான் மட்டும் விடுதலாக்கப்படுறார். 83 வயசும் இருக்கிறார். யோவான் மட்டும் 83 வயசாக இருக்கிறார். யோவான் மட்டும்தான். ஏன்னா யோவான் 21 பேதுரு கேட்கிறப்போ இவனுடைய வேலை என்னன்னு பேதுரு கேட்கிறார். நீ என் ஆடுகளை மேய்ப்பாயா, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயா, நீ என் ஆடுகளை மேய்ப்பான்னு ஆண்டவர் கேட்கிறப்போ பேதுரடிகள்கிட்ட. அப்போ பேதுரடிகள் கேட்குறாங்க ஜீசஸ்ட்ட, ஐயா நான் ஆடுகளை மேய்க்கிறேன், நீங்கள் சொன்ன வேலைலாம் செய்கிறேன், என்னுடைய கூடயே இருக்கிற என்னுடைய ரைட்டு லெஃப்ட்டு, நாங்கள் 2 பேரும் ஒரே பாடி, இந்த யோவானுடைய வேலை என்னென்னா, அப்போ சொல்லார், நான் வரும் வரை இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்னங்கிறார். அதனால்தான் யோவான் மட்டும் இரத்த சாட்சியாய் மறிக்கல. 12 சீஷர்களில் இரத்த சாட்சியாய் மறிக்காத ஒரே சீஷன் சாதாரண ஒரு மரணத்தை பெற்றுக்கொண்டவர் யோவான். மற்றவங்களாம் ரத்த. அப்போ உலகெங்கும் பரவி வந்துட்டாங்க. கிறிஸ்தவம் வந்து கிறிஸ்துவோடைய வளர்ச்சி ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்போ இந்த எதுக்கு இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தானா, இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் என்பதற்காக, இந்த மக்களுக்கு ஒரு அமைதியை கொடுப்பதற்காக. ஏசாயா 9:6 இன்னைக்கு வாசிக்க கேட்ட பகுதி அமைதி உங்களுக்கு உறுதியாக. அந்த அமைதியை கொடுக்க வந்தோம். அந்த மக்களுக்கு அமைதியை கொடுக்க வந்த வேலை குறைஞ்சி போச்சேன்னு நினைக்கிறப்போ ஆண்டவர் மீண்டும் ஒரு எழுப்புதலை ஏற்படுத்துகிறார். 300க்கு அப்புறம் கான்ஸ்டைன்கிற ஒரு ராஜா இருக்கிறாரு. கான்ஸ்டைன் ராஜா ஒரு தளபதியாக இருக்கிறார். அவங்க ராஜாவுக்கு பிள்ளை இல்லை ரோம் நாட்டில். அவர் இறந்த பிறகு அவருடைய பிள்ளைகள் அரசராகணும். பிள்ளைகள் இல்லைன்னா யார் அது அவருக்கு கீழே தலைவர் இருக்காங்களோ அதில் திறமையானவன் அரசராகணும். அதில் 4 தளபதிகள். யார் திறமைனா 4 பேரும் சண்டை போடணும், 3 பேர் செத்து போகணும், ஒருத்தர் மட்டும் தான் உயிரோடு இருக்கணும். 3 பேரை கொன்னாதான் அவர் ராஜாவாக முடியும். கான்ஸ்டைன் பவரே இல்லாத ஒரு எளிமையான மனிதர். ராத்திரி படுத்திருக்கிறாரு, காலையில் சண்டை நடக்க போகுது. ராத்திரி படுக்கிறப்போ வானத்தை பார்த்து படுக்கிறார். காலையில் சண்டை போட்டு நம்ம செத்து போகிறோம், ராஜா வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், இன்னும் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கான், சண்டைக்கு வாடாங்கிறான், இதுதான் விதிங்கிறான். காலையில் செத்து போகிறேன். கான்ஸ்டைன் படுத்திருக்காரு.
படுத்திருக்கிறப்ப இந்த வானத்தில் ஒரு தரிசனம் அவருக்கு. வானத்துக்கு மேலே அவர் மேலே பார்த்து படுத்துருக்கிறப்ப நீளமாக ஒன்று, குறுக்க ஒன்று. இதன் மூலம் உனக்கு வெற்றிங்கிற ஒரு தரிசனம். இதன் மூலம் வெற்றியா, விக்டரியா, என்ன வெற்றின்னு அவருக்கு ஒன்றும் புரியல. காலைல சண்டைக்கு போகிறாரு, திறமையானவன் 3 பேரும் செத்து போகிறான், இவர் மட்டும் உயிரோடு இருக்கிறார். இவர் ராஜாவாக்கிட்டாங்க. அப்போ இதன் மூலம் வெற்றி அது என்னதுன்னு கேட்குறா. அதான் சிலுவை. ரோம பேரரசில் இயேசு கிறிஸ்து காலங்களில், பேதுரு காலங்கள் வரையும் என்ன நடந்ததுன்னா, கிட்டத்தட்ட 1ஆம் நூற்றாண்டு வரையும் யார் தவறு பண்ணுறாங்களோ அவர்களை சிலுவையில் ஆணி அடித்து 2 கை 2 ஆணி, ஒரு 2 காலையும் சேர்த்து ஒரு ஆணி நிர்வாணப்படுத்தி, ஆணோ பெண்ணோ நிர்வாணப்படுத்தி இதே மாதிரி மெயின் ரோடில் முகம் பார்க்குற அளவுக்கு, இந்த பேனர் வச்சிருக்க அளவுக்கு மாட்டிடுவாங்க. நிர்வாணம். ஆணி அந்த மரத்தில் மாட்டப்பட்டிருக்கும். புவி ஈர்ப்பு சக்தி அவரை கீழே இழுக்கும். அப்போ இந்த ஆணி கிழிச்சுக்கிட்டு இன்ச்சா கீழே வருவார், மயிர் அளவு வருவார். கையில் எப்படி வலி, துடித்து செத்து போவான். சாயங்காலத்துக்குள்ளே சாவலன்னா, 3 மணிக்குள்ளே சாவலன்னா அவனுடைய எலும்புகள் உடைக்கப்படும். அதான் இயேசு கிறிஸ்துவோடைய எலும்பை உடைக்க வர்றப்ப இவர் நீதிமான் சொல்லிடுறாங்க. அந்த சிலுவை அது ஈனச்சிலுவை, தூக்கு கயிறு. அதை இயேசு ஏற்றுக்கொண்டதால் புனிதமாக மாறிடுச்சு. அந்த சிலுவை தான் உனக்கு தரிசனம். அப்பா அவர் சொல்கிறாரு, என் அரசாங்கத்துடைய சின்னம், நம்ம அரசாங்கத்துடைய சின்னம் அசோக சக்கரம். இதே மாதிரி அவர் அரசாங்கத்து சின்னமாய் சிலுவையை அறிவிக்கிறார். தன் மனைவியுடைய மாங்கல்யத்தில் சிலுவை போடுறார், வீட்டுடைய தலையில் சிலுவை வைக்கிறார். சிலுவை தன் அரசாங்கத்து சின்னமாக எடுத்து, பிறகு இந்த சிலுவைக்கு ஏதாவது வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அவர் ஒரு பெரிய திருச்சபையின் தலைவர்கள் எல்லாம் கூப்பிடுறார், பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறார். அப்போ இவகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் போகாதுன்னு ஒரு ஜெப கூட்டத்தை ஏற்படுத்துறாரு. அப்போ அதில் ஒரு கட்டுப்பாடு, நம்ம ஜெபிக்கணும், கிறிஸ்தவம் வளரணும்னா. எப்படி ஜெபிக்கிறது? இயேசு கிறிஸ்து 40 நாள் பாஸ்டிங் இருந்தாங்க. தாவீது 40 வருஷம் அரசாண்டார். எலியா ஒருவேளை உணவில் 40 நாட்கள் நடந்தார். நோவா காலத்தில் 40 நாட்கள் மழை பெய்தது. இயேசு உயிரோடு எழுந்த பிறகு 40 நாட்கள் சீஷரோடு இருந்தார். இயேசு 40 நாள் பாஸ்டிங் இருந்தார். எசேக்கியேல் தீர்க்கனை கூப்பிட்டு என் மக்களுக்காக 40 நாள் பாஸ்டிங் இருங்கிறாரு. பேதுரு காலங்களில் முதல் அற்புதம் 40 வயசு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 40 வயது பிறவியில் இருந்த சப்பானியாக இருந்த ஒரு மனிதன் 40 வயதில் ஹீலிங். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ள ஒரு தெம்பு வருது, ஒரு ஹீலிங் வந்தோடனே. அப்போ 40 நாள் பாஸ்டிங் இருக்கலாம். 40 நாள் பாஸ்டிங் இருக்கலாம்னா 40 நாள் தொடர்ச்சி வந்தால் இடையில மனமகிழ்ச்சியின் திருநாள், ஆண்டவர் உயிரோடு எழுந்த திருநாள், தூயாவுடைய மகிமை தந்த திருநாள், திருச்சபை நிறுவப்பட்ட திருநாள். அன்னைக்கு சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, அது மனமகிழ்ச்சியின் திருநாள். அப்போ 40 நாள் அதற்கு கழிக்கன்னா அதெல்லாம் 47 நாட்கள் ஏற்படுத்தி அந்த புதன்லேருந்து ஈஸ்ட் வரை 47 நாட்கள், அந்த 7 கழித்து 40 பாஸ்டிங்னு ஃபிக்ஸ் பண்ணி 7 நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணாமல் கூடாது, சாப்பிடணும். அந்த 40 நாட்கள் அன்றைக்கி பாஸ்டிங் கொடுத்து அடுத்த மனமகிழ்ச்சியின் திருநாளில் என்ன பண்ணாங்க, இந்த 40 நாட்கள் நம்ம ஒரு அதாவது ஒரு நல்ல உணவுகள். இப்போ நம்ம நல்ல உணவுனா பீஃப், மட்டன், சிக்கன், அது இல்லைன்னா ஃபிஷ். இப்போ உங்கள் வீட்டுக்கு யார் வீட்டுக்குனாலும் நான் வந்தாலும் சரி, உங்கள் ஐயர் வந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சமான ஐயர் வந்தாலும் சரி, இல்லை பிஷப் வந்தாலும் சரி, மீன் குழம்பு சூப்பராக பண்ணுவீங்க. எங்கள் வீட்டிலலாம் அப்படி பண்ண முடியாது. திருநெல்வேலிக்காரங்க தேங்காய் ஊற்றுவான், நல்லா மீன் குழம்பு நல்லா இருக்காது. எங்கள் வீட்டில் நான் மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன். இன்னும் சென்னைக்காரங்க வீட்டில் யார் வீட்டுக்கு போனாலும் மீன் குழம்பு தைரியமாக சாப்பிட்றோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன், சிக்கன், மட்டன், ஆம்லேட், என்னென்ன நல்ல ஐட்டம் இருக்கோ அத்தனையும் கொடுப்போம். அப்படி நம்ம சாப்பிட வேண்டாம் 40 நாள். அப்போ அந்த சாப்பிடாத பணத்தை என்ன பண்ணணும், அதுதான் சுய விருப்பு காணிக்கை. 40 நாள் நம்ம சந்தோஷமாக இருந்தால் அதனால் பூ வைக்க வேண்டாம். நம்ம மதத்திற்காக நம்முடைய கடவுள் நமக்கு கொடுத்த வாழ்வை நினைத்து பிறருக்கு அந்த வாழ்வு வேண்டும் என்று அந்த 40 நாட்கள் நம்ம பூ வைக்காமல் இருப்போம். ஒரு நாளைக்கு முன்ன 5 ரூபா 1 ரூபா இருந்தது, இப்போ 50 ரூபா குறைஞ்சா பூ வைக்க முடியல. 100 ரூபாய்க்கு மரியாதை இல்லை. சீனிவாசில் போய் சாப்பிட்டா 40 ரூபாயும் ஒரு காஃபி, 40 ரூபா 35 ரூபா ஒரு காஃபி. அப்போ மரியாதை இல்லை. பணம் 100 ரூபாங்கிறது பெரிய பணம் இல்லை. அப்போ நம்ம அந்த ஒரு காஃபியை குறைக்கிறோம், பூவை குறைக்கிறோம். அந்த காணிக்கை எங்கே போட்டுடணும், எந்த உண்டியில் போடணும்,
இந்த பண்டிகை காலங்களும் உங்கள் சர்ச்சில் உண்டியல் கொடுத்துருப்பாங்க, கொடுக்கலன்னா கொடுங்க. அதே மாதிரி ஒருவேளை உணவு பொங்குறப்போ ஒரு இப்படி அரிசி எடுத்து போடணும். ஒரு நாள் சாப்பிடாத காசை எங்கே போடணும்? இப்போ இதெல்லாம் சேர்த்தா 47 நாளுக்கு எவ்வளோ காசு வரணும்? நம்ம ஏதோ ஒரு 50 ரூபாய்க்கு சில்லறை மாற்றி போட்டு கொண்டாந்து வெயிட்டாக வச்சிடக்கூடாது. சுய விருப்பு காணிக்கை இதெல்லாம் எதுக்குன்னா திருச்சபையோட வளர்ச்சிக்கே. அப்படிப்பட்ட லெந்து நாட்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அன்னைக்கு வாழ்வு கிடைச்சதுன்னா இந்த லெந்து நாட்கள் நாம் ஜெபிக்கிறப்போ இந்த திருச்சபை கெட்டப்படுவதற்கு நீங்கள் 47 நாட்கள் இப்போ நிறைய கோயிலில் காலையில் சென்னையில் 5 மணி சர்வீஸ், முன்ன திருநெல்வேலி தூத்துக்குடியில் தான் 5 மணி சர்வீஸ் நடக்கும். இப்போ நிறையா சர்ச்சில் எங்கள் சர்ச்சு ரொம்ப நாளாக நடக்குது. ஆரம்பத்துலேருந்து லெந்து நாட்கள் காலைல 5 மணிக்கு சர்வீஸ், கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 150 பேர் வந்துடுவாங்க. வெள்ளிக்கிழமைனா கம்யூனியன் சர்வீஸ் காலையிலே, அன்னைக்கு வர்ற காணிக்க இதெல்லாம் எங்கே? இதுதான் நம்முடைய திருச்சபை. நம்முடைய திருச்சபை இல்லை, எவ்வளோ மக்களுக்கு காஸ்பல் சொல்லாத மக்களுக்கு நாம் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். அப்படி அழைக்கப்படுவது தான் ஊழியம். ஒருவேளை இந்த தவக்காலத்தில் இந்த புல்லரப்பாக்கம் திருச்சபை மக்களாகிய நீங்கள் உங்கள் புல்லரப்பாக்கம் யூனிட் சிஎஸ்ஐ தூய அந்திரேயர் ஆலயம் இயேசுவை உலகிற்கு இவர்தான் மேசியான்னு சொன்னவர். பேதுரை கொண்டாந்து மேசியாவை கண்டவன்று பேதுரை கொண்டாந்து யாரை காட்டுறாரு? அந்திரேயா தான் காட்டுறாரு. நல்ல பேர். அந்திரேயா மிஷன் தான் ஸ்காட்லாந்து மிஷன், அதான் ஆண்டர்சன் அதை தான் அந்திரேயா இந்த ஏரியாவில் அந்திரேயா ஆலயம் உங்களுக்கு அந்த நவம்பர் 31 சர்ச்சிலேருந்து லைட்டு கொண்டு போவோம். அந்திரேயா டே நீங்கள் கொண்டு போகிறீங்களா தெரியல, அரக்கோணத்தில் நடக்குது. அப்போ அந்திரேயா ஒரு நல்ல ஒரு சாட்சி, அவரும் இரத்த சாட்சியாய் கழுத்தறுத்து கொல்லப்படுகிறார். அந்திரேயா திருச்சபை மக்களாகிய நீங்கள் இந்த திருச்சபை கெட்டி முடித்த பிறகு வருஷத்துக்கு ஒரு சின்ன சர்ச்சை நீங்கள் என்ன பண்ணணும்? இதோட உங்கள் கதை என்ன பண்ணலை? முடியக்கூடாது. இந்த திருச்சபை இப்போ இதுக்கு 10 ரூபா கொடுக்குறீங்கன்னா 9 ரூபா அங்கே கொடுத்துட்டு இன்னொரு புது சர்ச்சுக்கு 1 ரூபா கொடுக்கணும். அது தசம பாகம். அப்படி நீங்கள் கொடுக்குறப்போ அப்படிப்பட்ட லைஃப் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்படி எங்கள் சர்ச்சு எங்கள் வீட்டில் நடக்கிறப்போ அப்போ தான் எங்களுக்கு வளர்ச்சி. நான் சொல்வது கிட்டத்தட்ட 85க்கு அப்புறம் ஒரு 85-90க்கு அப்புறம் பாருங்களேன், ஒரு பெரிய வளர்ச்சி ஆண்டவர் கொடுத்துருக்கிறேன். ஒரு திருச்சபையின் தலைவர் வந்தால் எவ்வளோ மரியாதையோ அவ்வளோ மரியாதை எனக்கு கொடுக்குறீங்க. இங்கே இல்லை, எங்கே போனாலும் இது நான் நல்லவன் இல்லை என்பதற்கு இல்லை, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதற்காக, ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார் என்பதற்காக. அப்போ அந்த ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவர் உங்களையும் அப்படி உயர்த்தணும்னா நீங்கள் இந்த திருச்சபை நமது திருச்சபை, நமது வீடு, என்னுடைய திருச்சபை, இந்த கான்செப்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு தனோரா பணித்தளம், கச்ரோலி டிஸ்ட்ரிக்ட் மகாராஷ்டிரா, அந்த ஓரம் மகாராஷ்டிராவில் பாம்பேயில் ஹெட் குவார்ட்டர்லேருந்து 14 மணி நேரம் ரன்னிங் டைம். நாக்பூர் போய் நாக்பூர்லேருந்து 200 கிலோமீட்டர் வரணும் ட்ரெயினில், ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட்லேருந்து. சந்திரப்பூர்லேருந்து 120 கிலோமீட்டர் போகணும், அதான் ரயில்வே ஸ்டேஷன். ஒரு பின்தங்கின ஊரில் அந்த மக்கள் அப்படி கொடுக்குறாங்கன்னா ஊருக்கு வெளியே எல்லாரும் தெருக்குள்ளேயும் அவங்க வர முடியாது. அந்த மக்கள் எல்லா தெருக்குள்ளேயும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்கள இன்னும் அடிமையாக வச்சுருக்குறாங்க, அடிமை வேலையாக வச்சுருக்குறாங்க. அந்த மக்கள் மத்தியில் ஒரு ரிவைவல் அன்றைக்கி ஏற்பட்டுச்சு பாருங்கள். அப்படி ஒரு ரிவைவல் அந்த மக்கள் மத்தியில். அன்றைக்கி ஒரு நாள் கூட்டத்திலே 4வது நாள் 15 பேர் ஞானஸ்தானம் வாங்குறாங்க. 15 பேர் ஒப்பு கொடுக்குறாங்க ஞானஸ்தானத்துக்கு. 4 நாள் மீட்டிங்கு செலவெல்லாம் போய் எவ்வளோ மீதி? 60,000 ரூபா மிச்சம். சாப்பாடு 4 நாளைக்கு 3 வேளை 2 வேளை காஃபி, அந்த ஷெட்டு லைட்டு இதெல்லாம் போக அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த மக்கள் மத்தியில் அப்படி இருக்கிறப்போ உங்கள் அப்பா கிறிஸ்டினுங்க, உங்கள் தாத்தா கிறிஸ்டினுங்க, உங்கள் தாத்தா துண்டு எடுத்து தலையில், நம்ம தாத்தா உங்கள் தாத்தாவில் நம்ம தாத்தா தலையில் துண்டு எடுத்து இப்படி போட்டுக்கிட்டு கையில் செருப்பு எடுத்துக்கிட்டு நடப்பாராம். எது கையில் போட்டுக்கிட்டு நடக்கக்கூடாது. அப்படி அடிமைப்பட்டார். உங்களுக்கு கவுடி ஸ்கூல் ஆரம்பித்ததால் இன்றைக்கி நீங்கள்லாம் ஹெட் மாஸ்டராக ரிட்டையர்ட் ஆகியிருக்கோம், தாசில்தாராக ரிட்டையர்ட் ஆகியிருக்கோம், கலெக்டராக ரிட்டையர்ட் ஆகியிருக்கோம். சமூகத்தில் ஏதோ ஒரு தலைவரை பைக்குள்ள வச்சுக்கிட்டு அவர் தான் எனக்கு தலைவர்னு சொல்லிக்கிட்டு அலையிறோம்.
இயேசு என் தலைவராக சொல்லலை, ஏதோ ஒரு தலைவரை பயிர்க்க வச்சுக்கிட்டோம். அந்த கண்ணாடி மாதிரி ஒரு வெள்ளைச்சட்டையை போட்டுக்கிட்டு தெரிகிற மாதிரி இவர் தான் எங்கள் தலைவர்னு ஊரை ஏமாத்துறதுக்கு வச்சுக்கிட்டு அலையிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே. நம்ம அந்த தலைவரை மட்டும் என்னைக்கு சொல்றப்போ ஆண்டவர் உங்களை இன்னும் உயர்த்தும் ஆண்டவர். இந்த ஊருக்கு போனால் ஒருத்தர் தலைவர், இந்த ஊருக்கு போனால் இன்னொருத்தர் சிலை, இந்த ஊருக்கு போனால் இன்னொருத்தர் சிலை, இந்த ஊருக்கு போனால் இன்னொருத்தர் சிலை. அவங்க அந்தந்த தலைவரை வச்சுக்கிறாங்க. நான் ஒரு குறிப்பிட்ட ஆளுன்னு சொல்லலை. ஆனால் நம்ம யாரை வச்சுக்கணும்? என்னைக்கு இயேசுவை மட்டும் வச்சுக்கிறியோ உனக்கு விரோதமாக இருக்கிற உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒருவேளை புல்லரப்பாக்கம் சிஎஸ்ஐ திருச்சபை தூய அந்திரேயா மக்களாகிய நீங்கள் நானும் ஆண்டவருக்குள்ள நம்ம வர்றப்போ ஆண்டவர் நிச்சயமாக நம்மை உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில் ஒருத்தர் செத்து போடணும்னு நினச்சான், சாகணும்னு நினச்சான். போய்கிட்டே இருந்தான். ரயில் தண்டவாளத்தில் போய் செத்துடலான்னு போனான். இப்படி போனால் அந்த டிஎல்சி சர்ச்சு தாண்டி அப்படி போனால், டிஎல்சி சர்ச்சு பெரிய இடம், பெரிய எருசலேம் தேவாலயம் மாதிரி. அது அங்கே ஒரு 2 தடவை பேசியிருக்கேன். அங்கே இருக்க குருவான எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. நாளைக்கு கூட கனகவள்ளிபுரத்தில் தான் மீட்டிங்கு, இதே மாதிரி மீட்டிங் கனகவள்ளிபுரத்தில் டிஎல்சியில். அந்த சர்ச்சை தாண்டி போகிறான், செத்து போனோம். அங்கே ரயில்வே தண்டவாளம் இருக்குன்னு. அந்த சர்ச்சுக்குள்ளே ஒரு பெரிய கூட்டம் நடக்குது கேம்பஸில். ஏதோ ஒரு மனுஷன் பேசுகிறான். ஒரு 5000 பேர் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு 300-400 பேர் இருக்கோம், ஒரு 300 பேர் இருப்போம்னு நினைக்கேன். ஏதோ ஒரு மனுஷன் பேசுகிறான். என்னதான் பேசுகிறான், நம்ம அதை கேட்டுட்டு போய் செத்து போகலாம், அடுத்த எக்ஸ்பிரஸில் மாட்டிக்கலான்னு போகிறான். அவனும் போய் உட்காந்துட்டான். அவர் ஒரு 3.5 மணி நேரம் பேசி முடித்தார். பேசி முடிச்சோன்னா கூட்டம் கலைஞ்சிட்டு. அப்போ அவன் அந்த பெருசங்க அந்த பேச்சாளர்கிட்ட வந்தான். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி, சொல்லுங்கள். நான் சாகணும்னு போனேன், உங்கள் கூட்டத்தை பார்த்து உள்ளே வந்தேன், சாகலை. ஏன் இப்போ என் பேச்சு அந்த அளவுக்கு உனக்கு விடுதலை தந்ததான்னு கேட்டார். இத்தனை மடையும் உங்கள் பேச்சை கேட்டு சாகாமல் இருக்கா, நான் ஏன் சாகணும்? ஆனால் அதே மாதிரி ஒரு 40 நிமிஷம் கடந்து போயிடுச்சு. இப்போ அடுத்து ஒரு 2 நிமிஷம் விட்டு. இப்போ இன்னைக்கு கேட்ட வசனம், இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய படைப்பு, வேதாகமம் எல்லாமே நமக்கு அமைதியை கொடுப்பது, சமாதானத்தை கொடுப்பது. இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஏசாயா 9:6 அவர் அமைதியின் அரசர். திருவிலியத்தில் சொல்லியிருக்கு. பவர்ல சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கு. அமைதியை கொடுப்பதுக்கு தான் அந்த உலகத்தில் வந்தார். அதுதான் அவர் இப்போ நீங்கள் அந்த பயந்து போன சீஷர்கள் பயந்து நடுக்கத்தில், அமைதியற்ற நிலைமையில், குழப்பத்தில் இருக்காங்க. குழப்பமான வாழ்வு, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படி குழப்பமான வாழ்வில் இருக்கிறப்போ உங்களுக்கு சமாதானம் சொல்லார். பீஸ் வித் யூ, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, நீங்கள் பயப்படாதீங்க. அவர் அமைதியை கொடுப்பது தான் உலகத்தில் வந்தார். அந்த அமைதி எப்படி வருதுன்னா, அமைதி என்பது வாழ்க்கையில் இல்லாத ஒரு நிலைமை. இதே மாதிரி மெயின் ரோடு, ஒரு அப்பா யாருமே இல்லாத ஒரு வயதான அழுக்கு சட்டை போட்ட ஒரு பெரியவர், அழுக்கு சட்டை போட்ட பெரியவர், அவர் வர்றப்ப அந்த அம்மா தினமும் ஏதோ ஒன்று கொடுக்கும், தினமும் கொடுக்கும். இப்போ ஃப்ரிட்ஜ் வந்த பிறகு தான் தர்மம் குறைஞ்சிட்டு, அவங்களும் வாங்குறது இல்லை, மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சிடுறோம். முன்ன பிச்சத்தை நாளைக்கு வச்சா கெட்டுப்போம், முனிசாமி ஒரு வாரம் அவர் கொடுத்துருவோன்னு கொடுத்துட்டோம். என்னைக்கு ஃப்ரிட்ஜுங்கிற ஒரு டப்பா, இரும்பு டப்பா வீட்டுக்குள்ள வந்தது அன்னைக்கு அவுட்டு. பிறகு அதை கழுவுறதுக்கு ஒரு வேலைக்காரி அக்கா, அவளுக்கு பேர் ஹவுஸ் கீப்பர்னு பேர். முன்ன இப்படிலாம் அந்த கொடுத்துச்சு. அந்த அம்மா கொடுக்குறப்ப அவர் சொல்கிறாரு, அவர் வாங்கிட்டு சொல்வாராம், உன் தர்மம் உன்னோடு இருக்கட்டும், உன் அக்கிரமம் உன்னோடு போகட்டும் வாராம். உன் தர்மம் உனக்கு நன்மை செய்யட்டும்னு சொல்லிட்டு, உன் அக்கிரமம் உன்னை விட்டு கடந்து போகட்டும்னு சொல்லிட்டு போயிடுவாராம். அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா, வாங்கினிய தோத்திரமா, நன்றிம்மா, நல்லா இருப்ப ராசி, மக்களை பெற்ற மகராசி, நல்லா இருப்போம், பிள்ளை நல்லா இருக்கும், நீ நல்லா இருக்க, அப்படி சொல்லுன்னா, உன் தர்மம் உன்னோடு, உன் தர்மம் அக்கிரமம் உன்னோடு, அது சொல்லுவாராம்.
இந்த அம்மா கேட்க கேட்க கொஞ்சம் கோவம் வந்துக்கிட்டே இருந்ததான். இந்த ஆள் வாங்கிட்டு ஒரு நாள் கூட தேங்க்ஸ் சொல்லாமல், என்னடா இது, நான்லாம் யாராவது திடீர்னு கேட்பாங்க பணம், யாராவது அவசரத்துக்கு கேட்பாங்க, ஒரு 100 200 300 அனுப்பி விட்டுட்டு அவங்க ரிசீவ் பண்ணிட்டேன்னு சொல்லலைன்னா ரொம்ப கோவம் வந்துடும். ரொம்ப கோவம் வரும். ரிசீவ் பண்ணியா இல்லையா சொல்ல வேண்டாமா, என்னையா மனுஷன் திட்டுவேன். இதே மாதிரி தான் இது மனுஷனுடைய தன்மை. அந்த அம்மா திட்டும், அவர் அதை போய்கிட்டே இருப்பார், வாங்குவார், போய்கிட்டே இருப்பார். அப்போ இந்த ஆள் இந்த அருமை இப்படி சொல்கிறான்ல, இந்த ஆளாக ஒரு நாள் ஒன்றுலன்னு பண்ணினுன்னு அந்த அம்மா கொடுக்குற உணவில் எலி மருந்து போட்டு வச்சிருச்சு. அது வெளியே வைப்பார், அவர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த ஆள் இருந்து எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த ஆள் வர்றதுக்குள்ளே எலி மருந்து போட்டு வச்சிருச்சு. அவரும் வர்றாரு, வந்தோடனே ஐயோ பாவம் வேண்டான்னு அதை எடுத்துட்டு திரும்ப நல்லதாக கொண்டாந்து வச்சிருச்சு. அன்னைக்கு அவருக்கு தெரியாது, அவர் எடுத்துகிட்டு போகிறார். பல மணிகள் துளிகள் கழித்து அந்த அம்மாவுடைய மகன் குற்றும் கொலை உயிருமாய் வரான். அவனையும் பார்க்கவே அந்த அம்மா அப்படியே ஒரு மாதிரி ஆடிடுச்சு. அது காலையில் இது 9 மணிக்கு கொடுக்குது, ஒரு 11:30 மணிக்கு நடக்கு. என்னடா நடந்ததுன்னு கேட்குது. ஒன்றும் இல்லைம்மா, வந்தேன், ஒரு பைக்காரை இடித்து போட்டுட்டான், கீழே விழுந்தோன்னு மயக்கம், காலையில் டிஃபன் சாப்பிடலை, அவன் இடிச்சிட்டான், வெயில் என்னையால் முடியல, மயக்கம், அப்படியே ஒரு மாதிரி தலை சுற்றி எங்கேயோ போயிட்டேன். அந்த நேரத்தில் அந்த வயதான பெரியவர், நீ இட்லி கொடுப்பல, அவர் நீ கொடுத்த இட்லியை வாங்கி என் வாயில் ஊட்டி தண்ணியை ஊற்றினார். அப்போ தான் எனக்கு உயிர் வந்துச்சுன்னா. அந்த அம்மா என்னைக்கு பாய்சன் கலந்து வச்சுதோ அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்தது. ஒருவேளை இது தாங்க வாழ்க்கையில் அமைதி. வாழ்க்கையில் அமைதி என்பது ஒரு மளிகை கடையிலையோ இல்லை. நான் அன்னைக்கு சந்திரபூர் போகிறப்போ ஒரு பெரிய கூட்டம் வந்தாங்க. எங்கள் கங்கையில் போய் குளித்தா ஒரு அமைதின்னு பெரிய கூட்டம், ஒரு பெரிய கவர்மெண்ட் கெசட் ஆஃபீஸ் வந்து என்கிட்ட பேசினார். ஐயா, ஒரு ஊரில் 4 வடை வாங்கி கொடுனார், கூடூரில். எனக்கு அங்கே தான் டிஃபன் வந்துச்சு. ஒருத்தர் கொண்டு வந்தார், ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ஐயர், ராஜாராவுங்கிற ஒரு ஐயர் எனக்கு டிஃபன் கொண்டாந்து வந்தார். இதெல்லாம் மனிதனுக்கு வாழ்வு கிடைக்காது. வாழ்வு என்பது நாம் செய்ய தர்மம்தான் நமக்கு தலை காக்கும். அதுதான் கண்ணதாசன், அந்த தர்மம் தலை காக்கணும் கண்ணதாசன் அழகாக பாட்டு எழுதினார். ஒருவேளை நீங்கள் நானும் வாழ்க்கையில் அமைதியை தேடி நம்ம என்ன செய்கிற மக்களாய் காணப்படுகிறோம். வாழ்க்கையில் நமக்கு அமைதி வேணும்னா நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று ஞானஸ்தானம் வாங்கி திருச்சபையில் அங்கத்தினராகி பிஷப் தலையில் கை வச்சு கன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகு கம்யூனியன் வாங்கிட்டு நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோமான்னு பைபிள் சொல்லியிருக்கா? சொல்லவே இல்லை. இதெல்லாம் நம்மளை ஏமாத்துற வேலை. எல்லாமே என்னது? ஏமாத்துற வேலை. ஏன்னா அவரும் பரலோகத்துக்கு போக போகிறதில்ல, நம்மளும் பரலோகத்துக்கு ஒரு கூட்டு போக போகிறதில்ல. அதுதான் நடக்கிற உண்மை. ஆனால் நான் பரலோகத்துக்கு போகணுன்னா நான் செய்த தர்மம் மட்டும்தான் என்னை பரலோகத்துக்கு. அதுதான் மத்தேயு 25 சொல்கிறாரு, 10 கன்னிகைகள், 5 கன்னிகைகள் எப்படி இருந்தாங்க? புத்தி உள்ளவங்க. எப்படி புத்தி? உஷாரா, என்ன மணவாளன் வர்ற வரையும் லைட் எரிஞ்சாதான் மணவாளன் வர தெரியும். திடீர்னு லைட் ஆஃப் ஆனால் என்ன பண்ணாரு? அது தெரியாது. அதுக்கு அந்த ஸ்பிரிட் வச்சு தான் அவங்க ஆயத்தமாக இருந்தாங்க. ஆயத்தமாக இருந்ததால் மணவாளன் யார் 5 பேர் எண்ணெய் வச்சு அந்த லைட்டை சரி பண்ணி மணவாளன் வர்றாருன்னு சத்தம் அடித்தோன்னே ரெடியாக போய் ஜாயின் பண்ணாங்களோ அவங்க போயிட்டாங்க. மற்றவங்க 5 பேர் போய் கடையில் போய் எண்ணெய் வாங்கி அந்த எண்ணெயை ஊற்றி போகிறதுக்குள்ளே போகிற அந்த டோர் அடைக்கப்பட்டுருச்சு. எப்படி அடைக்கப்பட்டுச்சுன்னா, ஒருத்தர் லெட்டருக்கு திருமணத்துக்கு கார்டு கொடுத்தாரு. கார்டு கொடுக்குறப்ப சொன்னார், இந்த கார்டு இருந்தால் தான் இங்கே மேரேஜுக்கு வர முடியும்னு சொல்லி கொடுத்தாரு. இன்றைக்கி நிறையா கார்டு அப்படி இருக்குது. அதில் என்ட்ரி, அந்த பாஸ் இருக்குது, லிமிட்டட் பெர்சன். அந்த கார்டு வாங்கினா தான் போக முடியும். எங்கள் கல்யாணத்துக்கு போகல, எனக்கு கார்டு தெரிலனால போகல. அது இப்போ நிறைய பேர் அப்படி சாயங்கால கல்யாணம், வேலைக்கு போயிட்டு வர்றாங்க, பிரியாணி, சிக்கன் 65, ஐஸ்கிரீம் போடுறாங்க. அப்படி நேரே போய் சாப்பிட்டுட்டு போய்கிட்ட ஒரு கூட்டம் இருக்குது. 1000 பேரில் ஒரு 100 பேர் அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. சாயங்காலம்னா கல்யாண வீட்டில் சாப்பிட்டு போகிற கூட்டம் ஒரு 100 பேர் இருக்காங்க. நல்ல பிரியாணி கிடைக்கும், நல்ல சிக்கன் 65 கிடைக்கும், ஐஸு கிடைக்கும், பீடா கிடைக்கிது. டிப்டாப்பாக போகிறாங்க, சாப்பிட்றாங்க, டிப்டாப்பாக வாங்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அது ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு கூட்டம் என் கூட ஒரு பையன் இருக்கான், என் கூட கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போவான். நீ அவன் காரில் வெளியே நிற்போம், உள்ள வர மாட்டான். என்னென்னா, தங்கண்ணே எனக்கு கார்டு தரலண்ணே, நான் வரமாட்டேன். அதே மாதிரி கார்டு தந்தால் தான் போக முடியும். அந்த கார்டை கொண்டு போனார், காட்டினார்.
கார்டு அந்த கதவுல வச்ச பிறகு தான் அந்த திறந்துச்சு. எப்படி நம்ம மெட்ரோ ரயிலில் கார்டு காட்டின மாதிரி ஒரு கார்டு காட்டினா தான் மெட்ரோ ரயில் கதவு திறக்கும். ஒருத்தர் கூட டிக்கெட்லாம் போக முடியாது. பாஸ் இருந்தால் தான் பாஸ் அவன் திறக்கணும். டியூட்டி பாஸ் பண்ணுதான். அவன் உள்ளே போயிட்டான். உள்ளே போனோன்னா 2 கதவு. இது மணமகன், இது மணமகள். நீங்கள் யார், மணமகனா மணமகளா? மணமகன் அழைப்புனா அந்த மணமகனை கார்டை வச்சா தான் திறந்தது. அடுத்த கதவு அதை காட்டிட்டு உள்ளே போனோன்னா இப்போ உங்கள் கையில் கிஃப்ட் இருக்கா இல்லையா? கிஃப்ட் இருந்தால் காட்டு, கிஃப்ட் இல்லாதான் அந்த டோர். இவர் போனவர் இந்த நான் முதல்ல சொன்ன அந்த பிரியாணி சாப்பிட்ற ஓசி கேஸு, கிஃப்ட் இல்லை. அந்த கதவுல காட்டினார், திறந்தது, போனார். அது அப்படியே படி கொட்டி ரோட்டில் விட்டுருச்சு. இப்போ எங்கே போக முடியல? இதுதான் மனவாட்டி கதை. உள்ளே போக முடியல, உள்ளே போக முடியல. அப்போ நம்ம வேலையில் என்ன பண்ணணும்? அதுதான் நீதிமொழிகள் 18:9, தன் வேலையில் அசதியாக இருப்பவன் அழிமனுக்கு சகோதரன். நீதிமொழிகள் 22:29, தன் வேலை ஜாக்கிரதை இருப்பவனை கண்டாயானால் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களோடு இருப்பான். அந்த எலியா போதும் ஆண்டவரே ஆத்மா எடுத்துக்கொள்ளோன்னே ஒரு அடி பட்டுன்னு வைப்பார் சவுட்லே. சிக்கன் 60, நீ நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரண்டா. ஒரே ஒரு அப்பா, ஒரே ஒரு இறைச்சி துண்டு சாப்பிட்டோன்னே ஒரு பெரிய பலம் வந்து 40 நாள் நடக்கிறார் அந்த அடியில். 40 days நடக்கிறார் அந்த அடியில். அப்போ நம்ம வேலையில் என்ன பண்ணணும்? எப்பவுமே பெண்கள் ஐக்கியம் என்ன பண்ணணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண்கள் ஐக்கியம் ஜாக்கிரதையாக இருந்தால் தான் வீடு நல்லாயிருக்கும், சர்ச்சு நல்லாயிருக்கும். எல்லா நிலையிலும் தங்களை அட்ஜஸ்ட் பண்ணுற மக்களாக இருக்கணும். எது எப்படின்னா, ஸ்மித்துங்கிற ஒரு ஊழியர், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர், யூரோப் கண்ட்ரீஸில் இருந்தார். இதே மாதிரி கூட்டத்தில் என்ன, கூட்டத்தில் யாரெல்லாம் கையை தூக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் விடுதலை, யாரெல்லாம் தலையில் கை வைக்கிறோம் அவங்களுக்கெல்லாம் விடுதலை. அவ்வளோ பவரை வட்டார். என்ன காரணம்னு சொல்கிறாருன்னா, கடவுள் இல்லைன்னு சொன்னாராம். அந்த அம்மா இதே மாதிரி ஜெபக்கூடத்துக்கு வருமா. ஒரு நாள் ராத்திரி ஜெபக்கூட்டமா, பயங்கர ஐஸ் மழை. ஜெபக்கூடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போது அவர் வீட்டுக்குள்ளே விடமாட்டேன்ட்டார். நீ ஏன் போனாங்க? போ, கடவுள் காப்பாற்றணும். வெளியே விட்டு கதவை பூட்டிட்டாராம். உடம்புலாம் ஐஸ் மழையாம், நனைஞ்சிட்டான். நனைஞ்சு நிற்கிது. அப்படி மழையா ஐஸாக இருக்குது. அது அப்படி கிட்டுக்கிட்டு நிற்கிது. காலையில் கரெக்டாக 7 மணிக்கு தான் அங்கே விடியும். 8 மணிக்கு திறக்கிறார். கதவை திறந்தானே உள்ளே போய் குட் மார்னிங் தோத்திரம் புருஷனுக்கு சொல்லுது. 7 மணி நேரம் வெளியே பனியில் நின்றுருக்கு. உள்ள வந்தோன்னா, போட முட்டாளே, அறிவு கட்டவனே, உன்னை நம்பி வந்தனே, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்திலும் இப்படி இல்லாமல் என்னை வெளியே விட்டேன்னு அந்த அம்மா திட்டல தோத்துறோன்னு சொல்லிச்சான். நேரே கிச்சனுக்கு போச்சான். சூப்பராக ஒரு டீ போட்டு வீட்டுக்காரு கொண்டாந்து முதல்ல கொடுத்துச்சான். டீ சாப்பிடியான்னு. நானே டயபெட்டிக் பேஷண்ட்டு, கருப்பட்டி காப்பி வாங்கியாந்து நல்ல காப்பின்னு கொடுக்குறாங்க. என்ன பண்ணுவேத? நானும் குடிச்சிட்டேன் கருப்பட்டி காப்பி. அது ஒன்றும் பண்ணாதான், அது சர்க்கரைக்கு மேலே பவர் அதிகம் அதில். இதே மாதிரி சூப்பர் டீ கொடுத்துச்சு. அவருக்கு ஒன்றுமே புரியலையா. கைகாலெலாம் கிட்டுக்கிட்டுன்னு ஆடிட்டாங்க. அப்படி அடித்த மாதிரி இருந்தால் அவர் எழுதுறாரு. அவர் பயோகிராஃபியில் 7 மணி நேரம் பனியில் விட்டுருக்கேங்க. கதவை திறந்தனும் உள்ளே வந்து எனக்கு குட் மார்னிங் தோத்துறோன்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் அவ்வளோ ஒரு அழகான டீ எனக்கு போட்டு என் மனைவி தர்றா. அப்போ அவளுக்குள்ள என்ன இருக்கு? யார் இருக்கா? ஏசு இருக்கிறார். இந்த வாழ்க்கை இல்லாதவட்ட யார் இல்லை? ஏசு இல்லை. வீட்டில் புருஷனோடு ஒத்து போகாதவட்ட யார் இல்லை? ஏசு இல்லை. இதுதான் உண்மை. அப்ப அந்த மனைவி என்ன பண்ண முடியும்? அந்த மனிதனை பரலோகத்துக்கு கூட்டு போக முடியும். அந்த வாழ்க்கையில தான் அவர் பெரிய ஊழியக்காரராக மாறிட்டார். பயங்கரமான பெரிய ஊழியக்காரர். அப்ப அந்த மனைவி தான் என்ன பண்ணும்? அசதி இல்லாம என்னன்னும். அதுதான் அந்த இடத்துல ஆண்களை சொல்லல, பெண்களை சொல்றார் ஆண்டவர். ஏற்கனவே ஆண்கிட்ட சொல்லி தான் இதை சாப்பிடாதான்னா அந்த கிறுக்கு போய் அந்த அம்மாட்ட சொல்லாம சாப்பிட்டு தான் இவ்வளவு கஷ்டம் வேதனை. அதனால தான் அவனை நம்பல, இவன் அம்மாவை நம்பினார். இந்த அம்மாவை நம்புறதுக்கு ரீசனே அதுதான். ஏன்னா கவுத்திரும் இந்த அம்மா. என்னை மிஞ்சிய வீட்டுக்காட்டியா போன பார்த்துக்கிறேன், அந்த ஆளா நானான்னு பார்த்துக்கிறேன்னு. அடுத்து அந்த அம்மா பெண்ணை தான் சொல்றாரு,
விளக்க கொளுத்தி வச்சுட்டு தேடுது, தொலைஞ்சதை கிடைக்குத தேடுது. வாழ்க்கையில் எதையோ விட்டுட்டோம், அதை தேடணும். வசதி இல்லாமல் ஜாக்கிரதையாக இல்லாமல் உஷாராக இருக்கணும். மனைவி குடிகார, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க, இன்றைக்கி 80 வயசு, சின்ன கடை வச்சுருக்காரு. இன்னைக்கு காலையில் சொன்னார், அந்த என்னது மிட்டாய் விற்பாங்கன்னு சொன்னார். எனக்கு புரியலை. 12 ரூபா வாடகை, குடிகார கணவர். எப்போ எங்கே படுத்திருப்பானே தெரியாது. ரிச்சால் அள்ளிட்டு வரும். கரெக்டாக மாதத்தில் ஒரு தடவை சைக்கிளை தொலைச்சிடுவான், 2 மாதத்துக்கு ஒருக்கா சைக்கிளை தொலைச்சிடுவான், 6 மாதத்துக்கு ஒருக்கா சைக்கிள் பணத்தை தொலைச்சிடுவான். ஆனால் போனால் 1000 ரூபா சம்பாதிப்பான். நான் சொல்வது 40 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபா சம்பாதிப்பான். போனான் 200 ரூபா போட்டுமே 800 ரூபா மிச்சம் தானே, சனியம் போடா, மொத்தமாக தொலைச்சிட்டு வர அன்றைக்கி அது வாங்கி வச்சுருக்கோம் ரெடியா. அது உஷாராக இருக்கப்போ இன்றைக்கி ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு 70,000 ரூபா 80,000 ரூபா வாடகை வருது. தன் காலில் நிற்குது அந்த அம்மாவுடைய உஷார். அங்கே தான் அமைதி இருக்கு. கொடுத்த வேலையில் சரியா இருக்கு. தொலைந்து போனதை தேடுது. அதே நேரத்தில் அடுத்து 3வது கட்டம் என்ன சொல்றான்னா, நான் வலது கை இடது கை, யாரு பரலோகம் யாரு நரகம்னா எல்லா மதத்திலும் ஒரு மதம் சொல்லுது, வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட நாட்கள் பாஸ்டிங் இருந்தா பரலோகத்துக்கு போயிடலாம், மதத்தோட கட்டளைகளை கடைபிடித்தா பரலோகத்துக்கு போயிடலான்னு ஒரு மதம் சொல்லுது. இன்னொரு மதம், நீ ஒரு புனித இடத்துல போய் குளிச்சுட்டு வந்தா போதும், ஒரு வருஷத்துல ஒரு நாள் இரவு தூங்காம இருந்தா போதும், இதெல்லாம் பரலோகத்துக்கு போயிடலாம் இன்னொரு மதம் சொல்லுது. ஆனா கிறிஸ்துவ மதம் பரலோகத்தை பத்தி சொல்றப்போ என்ன சொல்லுதுன்னா, வலது கை இடது கை, நான் வலது கையை பார்க்கிறப்போ தாகமாய் இருந்தேன், பசியாய் இருந்தேன், அனைனாய் இருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், காவலில் அடைக்கப்பட்டிருந்தேன், நீ பார்க்க வந்தீர்களா, இதோ இவர்களோ வரவில்லைங்கிறார். யாருக்கு வந்தீங்க? அப்பதான் சொல்றாரு, சிறியவளுக்கு எதை செய்தாயோ அதுதான் அந்த ஏழை பெரியவர் கொடுத்த 2 இட்லி. அந்த 2 இட்லி கொடுக்க போய் மகன் காப்பாற்றப்பட்டார். அப்போ அமைதி எங்கிருந்து வருது? திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ்க்கு போனா கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. வேளாங்கண்ணிக்கு நடந்து போனாலும் கிடைக்காது, எங்க போனாலும் போய் குளிச்சாலும் கிடைக்காது. இஸ்ரேலுக்கு போய் இயேசு கிறிஸ்து நடந்த பூமின்னு சொல்றாங்க, அந்த நடந்த பூமியில நடந்தாலும் நமக்கு கிடைக்காது. கிறிஸ்தவன் சொல்லுவோம், வாழ்க்கை மட்டும்தான் உனக்கு அமைதி என்று சொல்லுது. அதுதான் அந்த அமைதி தன்னை பக்குவப்படுத்தி கொள்ளதான் அந்த மதம். இந்த காலங்கள், ஒருவேளை இந்த காலத்துல நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? ஒருத்தர் 4 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. 4 பேர் ஒரு அணி, ஒருத்தர் மட்டும் தனி அணி, அவருக்கு 78 வயசு. 4 பேரும் என்னை மாதிரி பிரசங்கியார், ஒர்க்ஷிப் லீடர், அப்படி ஒர்க் பண்ணி ட்ரம் அடித்தா எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க. அந்த அளவுக்கு பவர். 4 பேரும் பாட்டு பாடின, அப்படி 4 பேரும் பவர்ஃபுல் ஆள். இவர் சாதாரண எளிமையான ஆள். வேட்டி, என்ன சொன்னாலும் எதிர்ப்பு சொல்வார், என்ன சொன்னாலும் ஆப்போசிட் பண்ணுவார். அப்போ அவர்கிட்ட சொல்கிறப்ப கடவுள் இல்லைங்கிற மாதிரி அவர் பேசுவார், ஏசு இல்லைங்கிற மாதிரி பேசுவார், எல்லாம் பேசுவார். அவர்கிட்ட கடைசியாக அவர்கிட்ட ஜெயிக்க முடியல. அப்போ அவர்கிட்ட ஒரு கடைசி கேள்வி, நீங்கள் செத்தா எங்கே போவீங்க? இது ஒரு மரண வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சம்பவம். அந்த இயேசு யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அந்த பெண்ணை பார்த்து கேட்ட மாதிரி அவர் உடனே இயேசு தலையில் 10 எழுதுகிற மாதிரி அவர் நீங்கள் செத்தா எங்கே போவீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டு தலையில் கை வச்சுட்டே உட்கார்ந்தார். இப்போ நம்ம கேள்வியில் இவர் என்ன ஆகிட்டார்? ஆஃப் ஆகிட்டார். 4 பேருக்கும் பெரிய அப்படி ரொம்ப அப்படி பந்தாவாயிட்டாங்க. ஒரு நிமிஷம் கழித்து எழுந்தார். என்ன கேட்டீங்கன்னு, நீங்கள் மரணம் அடைந்தால் எங்கே போவீர்கள்? அது ஒரு மரண வீடு. அந்த செத்து ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு அம்மா வச்சுருக்க, அந்த அம்மாட்ட போய் கேட்டுவா சொல்கிறேன்னார். அந்த அம்மா பக்கத்தில் அந்த பொண்ணு 24 மணி நேரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. அம்மா அம்மான்னு அந்த அம்மா காதே கேட்கல. இது தாண்டா வாழ்க்கைன்னார். என்னது? செத்து போற பிறகு எங்க இருக்குன்னு உனக்கு என்னடா தெரியும், எனக்கு என்னடா தெரியும்? இந்த வீட்டில் ஒரு ஏழை பெண் இருந்தா அவளுக்கு சோறு இல்லை சாப்பிடுவதற்கு, அந்த சோள கஞ்சி தான் இருக்கும். நேற்று சோள தோசை எங்கள் வீட்டில் கொடுத்தாங்க, ரொம்ப வைட்டமின் சொல்லி கொடுத்தாங்க. அந்த சோள கஞ்சி 3 நாள் புளிச்சிருக்கும். அந்த புளிப்பு தெரியாமல் இருக்குது, உப்பு மிளகாவும் தான். அந்த மிளகாவோட உரைப்பு அந்த புளிப்பு தெரியாமல் உள்ளே ஓடிரும். அப்படி கடைசி உருண்டை இருக்கும், புளிச்சு போய் நிற்கும். அந்த கடைசி உருண்டை இன்னைக்கு தான் அந்த உணவு, நாளைக்கு இல்லை. அதை கரைச்சிக்கிட்டு அந்த மிளகாவை கடிக்கு முன்ன அந்த ரோட்ல பார்த்துக்கிட்டே இருப்பா. அங்க ஒரு அவளை விட ஒரு ஏழை போவா, எந்த சோளச்சோறு கூட இல்லாத அந்த ஏழையை கூப்பிட்டு பாதியை கொடுத்துட்டு குடிப்பா. அவ தாண்டா பரலோகத்துக்கு போவானார். இப்ப இந்த அமைதி எங்க இருக்கு வாழ்க்கையில? இச்சிறியவளுக்கு எதை செய்தாயோ எனக்கே செய்தாய்.
ஒருவேளை இந்த அமைதி என்பது நம்ம வாழ்க்கையில் நம்ம போய் வாங்கிக்கிறது இல்லை. அந்த சீஷர்கிட்ட சொன்னார், நீ ஏன் கவலைப்படுற, டூ நாட் ஒரி அபவுட். யோவான் 14:1 சொல்றார், உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. யோவித கொடிய இடருக்கும் அஞ்சே இயேசுவை சார்ந்து நிற்பேன். யோவித கொடிய இடருக்கும் அஞ்சே இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தா அவரையே நான் அண்டிக்கொண்டா. அவனியில் வியாகுலம் வந்தா அவரையே நான் அண்டிக்கொண்டா. அலை மிக மோதிடும் மன்னா, அலை மிக மோதிடும் மன்னா, ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார். சிலுவை நிழலில் அனுதினம் மாண்டி சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் மாண்டி சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவை என்பது அமைதி, சிலுவை என்பது வாழ்வு கொடுப்பது, சிலுவை என்பது நம்மை உயர்த்துவது. அந்த சிலுவையில் நாம் பிறருக்கு என்ன செய்கிறோம்? அந்த சிலுவை அந்த பிறருக்கு செய்வது மட்டுமல்ல, நாம் நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும். காலையில் வாட்ஸ்அப்பில் ரொம்ப அருமையாக ஒரு கதை கேட்டேன். ரொம்ப நேரம் நானே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன அறியாமல் தனியாக உட்காந்து என்னுடைய எனக்குன்னு ஒரு சேர், எனக்குன்னு ஒரு ரூம், என் மனைவி மட்டும் வருவாங்க. அப்பப்போ மோஸ்ட்லி வரமாட்டாங்க, திடீர்னு உள்ளே வருவாங்க. அப்படி ரொம்ப முக்கியமான விஐபி மட்டும் வருவாங்க. இல்லை காஃபி கொண்டு வர ஒரு பாய், வாட்ச்மேன் இருக்கார் ஒருவர், வேறு யாருக்கும் அனுமதி இல்லைங்க. அதில் உட்காந்து நான் மெசேஜ் எழுதுவேன், பைபிள் வாசிப்பேன். எனக்கே சோகமாக இருந்தால் அதில் உட்காந்து கடவுளை பார்த்து பேசிக்கிட்டே இருப்பேன், என்னப்பான்னு. அப்படி நான் உட்காந்து இன்றைக்கி என்னப்பா அங்கே சொல்லலாம், இன்றைக்கி புல்லரம்பாக்கம் போகிறோம். அவர் டிசம்பர் மாதம் 3 நாள் ஃபிக்ஸ் பண்ணார். எத்தனை மாதம்? டிசம்பர் மாதம். நானும் பிளாக் பண்ணிட்டேன். அவரும் லெந்து காலம் வர வரையும் கூப்பிடலை, இருக்கா இல்லையானே தெரியல. ஒரு ஐயர் என்னை அப்படி தான் புக் பண்ணிட்டு கடைசியில் திராட்டல் விட்டார். அது ரொம்ப நாளைக்கு முன்னால். இப்போ எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரிலங்கிறப்ப அவர் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஐயா லோக்கல் ப்ராப்ளம் பஞ்சாயத்துலாம் சொன்னார். சொல்லிவிட்டு சரி அவர் நீங்கள் வந்துருங்க ஐயான்னாரு. சரி, நமக்கு தான் ஒரு டுபோக்கோர் ஆள் தானே, நமக்கு யார் கவலையெல்லாம் வந்துட்டு போயிடுவோம், நமக்கு யார் தெய்வம் என்ன, கடவுள் என் கூட இருக்கிறார், எங்கேனாலும் போக முடியும். யார் இப்போ எந்த ஐயராவது வந்திருக்காங்க பார்த்தீங்களா, பயம் கேட்டி 5 ஐயர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, வர்றேன்னாங்க. நான் வர முடியல, பெர்மிஷன் இல்லாமல் வரமாட்டாங்க லோக்கல் ஐயர்கிட்ட. அதுதான் ரூல். நானும் சாதாரண லோக்கல் ஐயர்கிட்ட கேட்டுட்டு தான் வரணும். ஆனால் நான் கேட்கல, அதுக்கு பல காரணங்கள். அப்படி நான் இப்படி திங்க் பண்ணிக்கிட்டே இன்றைக்கி என்ன சொல்லலான்னு இருக்கிறப்போ ஒரு மனுஷன் இந்த ரோட்டில் அப்படியே நடந்து போவாராம். நீங்கள் இப்போ அந்த ஓமந்தூரார் அரசினர் விடுதி, அரசினர் தோட்டத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது உள்ளே போனால் பிஆர்என்சன்ஸ்னு ஒரு கடை இருக்குது, ஒரு டைம் பீஸ் கடை. வாட்சி ரிப்பேர் பண்ணுற இடம், நல்ல இடம், வெள்ளைக்காரன் வச்சது. இன்றைக்கி ஒரு பிராமண சகோதரர்கள் நடத்துகிறாங்க. அதை ஒரு நம்பிக்கையான இடம். வெளியே 5 ரூபானா அங்கே ஒரு 10 ரூபா தான், நல்ல பொருளாக போடுவாங்க. வெளியே 3 ரூபானா அங்கே 7 ரூபா தான். ஆனால் நம்பிக்கையான இடம், அவ்வளோதான், நம்பிக்கையாக இருக்கும். அங்கே ஒருத்தர் போய் அப்படின்னு அந்த டைமை பார்த்து தன் வாட்ச் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போவாராம். போனால் அவர் தான் அந்த அடுத்த கம்மில் போய் சைரன் அடிக்கணுமா. அவர் டைம் கரெக்டாக சைரன் என்ன இதில் அந்த சங்கு ஊன்னு போய் ஊன்னு அப்படியே லோவாகும். அந்த மோட்ரு ஃபேனு அதை கரெக்டாக அடிக்கணும்னா அந்த டைம் பார்த்து போய் கரெக்டாக அவர் வாட்ச் அட்ஜஸ்ட் பண்ணி சரியாக்கான்னு போய் அடிப்பாராம். ஒரு நாள் அந்த கடைக்காரர், நேரம் நிற்கிறியே, என்னப்பா அங்கே நிற்கிற, நான் இந்த கம்மலில் இந்த ஆஃபீஸராக இருக்கிறேன், சைரன் அடிக்கிற ஆஃபீஸர், உங்கள் டைமை பார்த்து என் டைமை சரி பண்ணி நான் போய் அடிப்பேனாராம். அந்த கடைக்காரர் சொன்ன, நானே உன் சைரனை பார்த்தேன், என் டைமே சரி பண்ணுறேன்னாராம். உன் சைரன் பார்த்தேன், என் வாட்சே சரி பண்ணுறேன்டா, நீ ஏன் சைரன் அடிக்கிறேங்கிறாராம். ஒருவேளை நம்ம யாரை பார்க்குறோம்? லூக்கா 18ஆம் அதிகாரத்தில்
சூப்பர் பகுதி. அல்லும் பகலும் ஒரு சகோதரி ஜெபம் பண்ணுறாங்க, டே நைட். எப்படி ஜெபம் பண்ணுறாங்கன்னா, அதுக்கு சொல்கிறாரு, கொடுக்காத ஒரு கஞ்ச பிசினாரி, ஒன்றுமே கொடுக்க மாட்டான், கஞ்ச பய, யாருக்கும் உதவி செய்ய மாட்டான். ஆனால் அவன்கிட்ட போய் எனக்கு இதை நியாயம் செய்ன்னு கேட்குறப்போ அடிமேல அடித்தா கல்லும் விழுந்துருமா. அவன் திரும்ப திரும்ப கேட்குறப்ப அவனுக்கு நமக்கு நியாயம் செய்வேன்னு நினச்சானா. ஒன்றுமே விளங்காத ஒரு கிறுக்கு பயிலே இப்படி சொன்னால், வானத்தை மும்படைத்த ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கருவை என்னுடைய கண்கள் கண்டதுங்கிறாரு, உன் சிறு வயது தொடங்கி முதிர் வயது உடனே தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன்கிறாரு, உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் சொல்கிறாரு, நான் எப்பொழுதும் என் மதில்கள் உன் மதில்கள் எனக்கு முன்பாக இருக்குதுங்கிறாரு, உன்னை நான் ஒரு காலம் மறக்கலைங்கிறாரு, நான் உன்னை உருவாக்கினேன், இஸ்ரவேலை கேள், யாக்கோபே இஸ்ரவேலை இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை சொல்ற ஆண்டவர் எப்படிங்க மறப்பாரு இன்னும் அவர் சொல்லிட்டு, அந்த மறக்காத ஆண்டவத்தை எப்படி போகணும்னு சொல்றாரு. அதே செகண்ட் ஸ்டெப்ல சொல்றாரு, 10ஆம் வசனத்திலிருந்து 2 பேர் ஜெபம் பண்ண போறான் சர்ச்சுக்கு. ஒருத்தன் ஜெபம் பண்ணான், இவன் ஒரு கொடுக்காத பய, இவன் காணிக்க தட்டில் காணிக்கப்பட மாட்டான், இவன் ஏலம் எடுக்க மாட்டான், இவன் சர்ச்சில் ஒற்றடிக்க மாட்டான், இவன் ஒன்றுமே செய்ய மாட்டான், இவனை மாதிரி நான் இல்லைப்பா, நான் தசம பாகம் கொடுக்குறேன், காலத்தை எல்லாம் செய்கிறேன், சர்ச்சு வேலையெல்லாம் செய்கிறேன், ஓடி ஓடி செய்கிறேன்னு அவன் சொல்லி ஜெபம் பண்ணான். ஆனால் இவன் கொடுக்காதன்னு ஒருத்தனை குறை சொல்லிட்டு ஜெபம் பண்ணான். குறை சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறவன் அந்த ரோட்டுக்கு வெளியே இருந்து பாவியாக என்மேல். யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது? யார் நீதிமானாக்கப்பட்டான்? நம்ம மற்றவங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். மனிதனுடைய டைப் எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் ஜெபம் பண்ணாராம், 40 நாள் பாஸ்டிங், கடுமையான பாஸ்டிங், 47 நாள் பாஸ்டிங் முடிய போது, குட் ஃப்ரைடேலாம் முடிஞ்சிட்டு, சனிக்கிழமை நைட்டு முடிஞ்சிட்டு, இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரப்போது, இயேசு உயிரோடு எழுந்துட்டார், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்திருக்கிறார். ஏன்னா இத்தனை நாள் பாஸ்டிங் இயேசு வரலன்னு கண்ணீர் விட்டானா. இயேசு வந்துட்டார். என்னப்பா உன் பிரச்சனை என்ன சொல்லுன்னா உனக்கு ஒரு கண்டிஷன், நீ என்ன கேட்டாலும் அவருக்கு 2 கொடுப்பேன். நீ ஒரு கார் கேட்டால் அவருக்கு 2 காரு, நீ ஒரு வீடு கேட்டால் அவருக்கு 2 வீடு, நீ என்ன கேட்டாலும் டபுள். இப்போ நீ கேளு. 2 பேரும் ஒரே நாள் வித்தவுட் டிக்கெட்டில் சென்னைக்கு வந்தவங்க, கூடுவாஞ்சேரியிலேருந்து நடந்து வந்தவங்க. 2 பேரும் வேலை செஞ்சாங்க. இப்போ அவர் பெரிய பணக்கார ரைட்டர், ஏழையாக இருக்கார். இவர் ஏழையாக இருக்கார். ஏழையாக இருக்கிறவர்கிட்ட தான் பாஸ்டிங் இருக்கிறார். ஆனால் கடவுள் சொல்ல 2. என்னடா வில்லங்கமாக போச்சு கடவுள் மாதம். அப்போ ஒரு செகண்ட் திங்க் பண்ணிட்டு, 1 வாரம் கழிச்சு வாங்க கடவுள்ட்டாராம். யூ கோ ஆன் நவ், தட் வில் கம் அகெயின் 1 வீக் ஆஃப்டர்ன்ட்டாராம். போயிட்டு 1 வாரம் கழிச்சு வா. 1 வாரம் கழிச்சு வந்தாராம். என்ன பண்ணார்? எனக்கு ஒரு கண்ணு தான் விட்டாகணுன்னாராம். இப்போ அவருக்கு என்ன, இப்போ எத்தனை கண்ணா விட்டாகணும்? எவ்வளோ வேகமாக இருக்கிறாரு. நம்ம இப்படி தான் இருக்கிறோம். நம்ம அமைதி எப்படி இருக்குன்னா, எதுக்கு அமைதி கிடைக்கலனா, நாம் எப்போ ஜெபம் பண்ணாலும் எவ்வளோ மக்கள் உணவு இல்லாமல் இருக்காங்க, எனக்கு உணவை தந்திருக்கீங்கப்பா. எவ்வளோ மக்கள் வியாதி, இப்போ சுகர் வியாதி, எனக்கு 35 வருஷம், ஆனால் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். திடீர்னு வாழைப்பழம் சாப்பிடுவேன், திடீர்னு ஸ்வீட் சாப்பிடுவேன், 4 நாள் கஷ்டப்படுவேன், ஊற்ற நமச்செல்லாம் வரும். இப்போ ஒரு 10 நாள் சாப்பிடாமல் இருப்பேன், எனக்கு ஒன்றும் கெட்டு போகல. ஆனால் ப்ரெஷர் வந்தா பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க, ஸ்டோன் வந்தா. அப்போ அவனோட கடவுள் என்னை எவ்வளோ உயர்வாக வைத்திருக்கிறார். அப்போ அவனுக்காக நான் ஜெபம் பண்ணுறேம்மா. கௌடி மிஸ்ரி வர போய் கல்லறி வாங்கினார். கல்லறிப்பட்டு அவர் தன் ஊழியத்தை அர்ப்பணித்ததால தான் இவ்வளோ பெரிய தியாகம். இவ்வளோ பெரிய தியாகம் தான் கௌடி ஸ்கூலு. இவ்வளோ பெரிய நம்முடைய திருச்சபை தலைவர்கள், இவ்வளோ பெரிய தலைவர்கள், தாசில்தார், கலெக்டர், பெரிய பெரிய தலைவர்கள் நம்ம தேசத்தில் உருவாயிருக்குன்னா, கௌடிங்கிற ஒரு மிஸ்ரி தன்னுடைய சொந்த ரத்தத்தின் நிலத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் சிந்தினால்தான் இன்னைக்கு இந்த திருவள்ளூர் மாவட்டம் உயர்ந்த நிலையில் காணப்படுகிறது. விருகம்பட்டு வேலூர் போன 83வது ஆண்டு விழா, 86 ஓல்காட் மிஷனரி அரக்கோணத்தில் இறங்குறாரு. இந்த பிள்ளைகள் எதுக்காவது செய்யணும்னு நினைக்கிறாரு. டீச்சர் ஆனால் அவங்க 100 பேர் 1000 1 லட்சம் பேரை உருவாக்கியிருக்காங்கன்னு டீச்சர் உருவாக்குனதுனால ட்ரைனிங் ஸ்கூல் பிஎட் ஆரம்பித்தார். அரக்கோணத்துலேருந்து வாலாஜா கொண்டு போனார். அன்னைக்கு ஒரே பேராயம் வாலாஜா விட. அப்புறம் வேலூரில் 30 ஏக்கர் தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து வாங்கினதால் தான் இன்னைக்கு இந்த கிராமம், இன்னைக்கு நீங்கள் நானும் வளர்ந்துருக்கோங்க. இன்னைக்கு ஒரு மனிதனாக இருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு தலைவரை பாக்கெட்டில் வச்சுட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம்.
அந்த மிஷனரிகள் தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தாங்க. இன்னைக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத எவ்வளோ மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு நீங்கள் நானும் ஜெபிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நம்முடைய பேராயத்தில் 160 மிஷனரிகள் வேலை செய்யறாங்க. 160 மிஷனரிகளுக்கு வேலை செய்யறோமா? 60 பைபிள் அம்மாக்கள் இருக்காங்க. அந்த 60 பைபிள் அம்மாக்களுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்களா? நமது இப்போ ஒரு சகோதரி எனக்கு கொடுத்தாங்க, அந்த டே கேர் சென்டர், சின்ன பிள்ளைகளை நேசித்து வாழ்வு கொடுக்கறாங்க. அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோமா? கிட்டத்தட்ட 1700 மிஷனரி ஸ்தாபனங்கள், NMSI, IMS, விஸ்வவாணி, FMBB, IMM, IEMM, ஷாலம் மினிஸ்ட்ரி, ஜெம்ஸ் மினிஸ்ட்ரி, கிடியோன் இன்டர்நேஷனல், SCV, இப்படி எத்தனையோ ஆயிரக்கணக்கான மிஷனரி ஸ்தாபனங்கள் இருக்கு. இந்த மிஷன் ஸ்தாபனங்கள்ல பணி செய்கிற மிஷனரிகளுக்காக வேலை செய்கிறோமா? ஒரு சகோதரி சொந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர், 4 நாளைக்கு முன்னால பார்த்து எப்படிமா இருக்காங்கிற மிஷனரி. பிள்ளைங்க என்ன செய்துங்கிறேன், இன்னைக்கு என் பையன் +2 எக்ஸாம் எழுதுறேன். +2 எக்ஸாமுக்காக அவன் எங்கே எழுதுறான்? திருநெல்வேலியில் டோர்னாவூரில் சந்தோஷ் வித்யாலயம் எழுதிக்கிட்டு இருக்கான். அந்த அம்மா 2500 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து அந்த மகனுக்காக ஜெபிக்குது. தன் பிள்ளையை விட்டுட்டு கலப்பின் மேல் கை வைக்கவன் திரும்பி பார்க்கக்கூடாது. ஊழியத்தின் பாதையில் அந்த அம்மா உட்காந்துருக்கு. அந்த மிஷனரிக்காக ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு நிறைய குருவானவர்கள், என் பிள்ளை இன்னைக்கு +2 எக்ஸாமுங்க, நீங்கள் கேட்டகிஸ்ட்டை கூப்பிட்டு நீ இன்னைக்கு சர்வீஸுக்கு நடத்திக்கோ, என்னையால் வர முடியாது, ஏன்னா என் பிள்ளை எக்ஸாம் எழுதிருக்கா. ஐயா இன்னைக்கு எங்கள் வீடு 9 மணிக்கு திறக்கணும், இல்லைங்க என் பிள்ளையை கொண்டு ஸ்கூலில் விடணும், என் ஒய்ஃபை கொண்டு ஸ்கூலில் விடணும், 9 மணிக்கு என்னையால் வர முடியாதுன்னு எத்தனை ஊழியர்கள் இன்னைக்கு ஏமாற்றிக்கிட்டு அலைகிறோம். ஆனால் எத்தனையோ ஊழியர்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு அப்படிதாங்க மிஷன் வந்துச்சு. அப்படிதான் கௌடி மிஷனரி வந்தாங்க, அப்படிதான் ஸ்காட் ஓல்காட் மிஷன் வந்தாங்க, ராணி சைர்வால் வந்தாங்க, தன் வாழ்வை அர்ப்பணித்தாங்க. இன்னைக்கு அப்படி அதே மாதிரி ஆயிரக்கணக்கான மிஷனரிகள், லட்சக்கணக்கான மிஷனரிகள் தமிழகத்திலிருந்து வட இந்தியாவில் எவ்வளவு வேதனையின் மத்தியில் பணி செய்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்காக ஜெபிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அந்த மிஷன் தாகம் நம்மகிட்ட இருக்கா? என்னைக்கு மிஷன் தாகம் வருதோ அன்னைக்கு வாழ்க்கையில் உயர்ந்துரும், அமைதி வந்துடும். நான் 6 வருஷம் IMSல நேஷனல் பிரசிடென்ட். என்னைக்கு மிஷனரிக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சனோ, நான் ஜெபிக்க ஆரம்பித்த 6 மாதத்தில் அது பிரசிடென்ட் போஸ்ட் எனக்கு வந்துருச்சு. 6 மாதம் கழிச்சு என்ன அதில் 6 வருஷம் அதுக்கப்புறம் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் சாரா டக்கருடைய செக்ரட்டரின்னு எனக்கு வந்துச்சு. 4 வருஷம் முடியும் அங்கேருந்து விரட்டப்பட்டேன். கண்ணீரோடு வந்தேன். அடுத்த ஃபோனு என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறேன்ப்பா, சென்னை பேராயத்தில் பெண்கள் ஐக்கியத்தில் என்னை ட்ரெஸ்டராக இருக்க சொல்கிறாங்க, அங்கே பாங்குறா. அடுத்த நிமிஷம் இப்போ என்னுடைய மருமகன் டாக்டர் ஜெசு பாண்டியன் அந்த நம்ம ஈக்காடு ஹாஸ்பிட்டலுக்கும் திருவள்ளூர் ஹாஸ்பிட்டலுக்கும் MD MS போட்டிருக்காங்க. நம்ம என்னைக்கு ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்குறோமோ அன்னைக்கு ஆண்டவர் வாழ்க்கையில் அமைதியை தருவாருங்க. ஒரே ஒரு போஸ்டிங் தாங்க போச்சு, ஆனால் 2 போஸ்டிங் ஆண்டவர் தந்திருக்கிறாருங்க. ஐயா NMSI ட்ரெஷரராகவும் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்திருக்கிறாருங்க. என்னைக்கு நம்ம ஓட்டத்தை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறோமோ அன்னைக்கு என்னைக்கு ஆண்டவர்னு அர்ப்பணிப்பு பிறருக்கு நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா? அப்படி நீங்கள் செய்கிறப்ப எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் செய்கிறப்போ அடுத்த பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய மிஷன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம்? கடந்த வருஷத்தில் பிஷப் சார்ஜ் டிபன் டைசிஸுடைய மிஷன் இந்த லண்டன் கன்வென்ஷனில் எனக்கு ஒரு நாள் கொடுத்தாங்க. நிறைய பேருக்கு கோபம், எப்படி அவருக்கு கொடுக்கலாம்? அவரோ திருநெல்வேலிக்கார், அவருக்கு எப்படி கொடுக்கலாம்? அவர் நான் கொடுத்துட்டேன்பா அவ்வளோதான் பண்ணிட்டார். இதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள். அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களோடு என்னோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களை நீ உயர்த்தும் ஆண்டவர். இப்போ நீங்கள் நானும் மிஷனுக்காக பிறருக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோமோ அன்னைக்கு நம்ம தேவையை ஆண்டவர் சந்திக்கிற ஆண்டவருங்க. உங்கள் ஜெபத்தில் நம்ம பிறருக்காக என்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்போ நம்ம உயர்த்தும் ஆண்டவருங்க. அந்த உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது மகளே, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. இந்த நாளில் உம்மை நோக்கி பார்க்கிறேன்.
அமைதி இல்லை. நானாக விரும்பி தான் கல்யாணம் பண்ணேன், மாமா பையன்தான். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி, ஒரு விட்டு கொடுக்குற தன்மை இல்லை, ஒரு அமைதி இல்லைப்பா. நீங்கள் உலகத்திற்கு அமைதியை கொடுப்பதற்காக வந்தீங்க, எனக்கு அந்த அமைதியை தாங்க தகப்பன. எவ்வளோ சந்தோஷமாக பாடினீங்க, எவ்வளோ வார்த்தைகள் சொன்னீங்க, சத்தமாக பேசுகிறீங்க. ஆனால் நான் அமைதி இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு ஒரு அமைதி கிடைக்காதா? என் வாழ்க்கையில் அமைதி கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க, கஷ்டத்தோடு ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க, கண்ணீரின் மத்தியில் ஜெபித்து கொண்டிருக்க நான் அன்பு மகளுக்காகப்பா. பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று யோசுவாக்கு சொன்னீங்கல்லப்பா. நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, நான் எனக்கு அமைதியை தருவேன்னு சொன்னீங்கல்ல. ஒரு விஷயம் கூட அந்த மகளுக்கு ஒரு அமைதியை கொடுங்கப்பா. அந்த மகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, அந்த மகளுக்கு ஒரு வல்லமை கொடுங்க, அந்த மகளை ஒரு அபிஷேகம் பண்ணுங்க தகப்பனை. எனக்கு குடும்பத்தில், என் பிள்ளைகள் மத்தியில், என் கணவர் மத்தியில் ஒரு பிடிப்பனை இல்லாமல் ஏன் வாழணும்னு நினச்சி ஒரு சகோதரி வந்திருக்காங்க. வாழ்க்கையை நான் முடித்து கொள்ள வேண்டும் நினச்சி ஒரு சகோதரி வந்திருக்காங்க. வேண்டாம்ப்பா, எலியா கவலைப்பட்டு போனது, உன்னையால் இவ்வளவு காரியம் நடக்கணும்ப்பா. நீ ராஜாக்களை உருவாக்கணும், உனக்கு பின்னால் ஒரு தீர்க்கதரிசியை உருவாக்கணும், உனக்கு இவ்வளோ வேலை இருக்குன்னு சொல்லி அந்த மனிதனுக்கு ஒரு வல்லமையை கொடுத்தீங்க. அதே வல்லம் அந்த மகள் மத்தியில் தகப்பன ஊழியத்தின் பாதையில், பெண்கள் ஐக்கியத்திலேயோ மிஷன் ஊழியத்திலோ அந்த மகள் தன்னை இணைத்து கொள்ள, அந்த மகளுக்கு ஒரு விடுதலை, ஒரு அற்புதம், ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் அந்த மகளுக்கு நீங்கள் கொடுக்க போகிற தயவுக்காக கூட நன்றி தகப்பன. ஒரு விதமான தலைவலியில் ஒரு சகோதரி கஷ்டப்பட்டுருக்காங்கப்பா. எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டேன், பவர்லாம் சாப்பிட்டு இப்போ மாத்திரை வேலை செய்யலை, அந்த தலைவலி வரப்போ துடிக்கிறேன், தூக்கம் வரல, கண்கள் எல்லாம் பிடுங்குற மாதிரி இருக்கு, எனக்கு விடுதலை கிடைக்காதா? எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? வாழ்க்கையில் அமைதியில் தலைவலி வர்றப்போ கத்தி எடுத்து குத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு கத்தியை கூட எடுத்துட்டேன்பா. ஒரு நாள் ஒரு விசை கூட தகப்பன, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரிக்காக ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. பணி செய்கிற இடங்களில் எனக்கு அமைதி இல்லாத வாழ்வு, ஒரு கிறிஸ்தவனை என்னை துன்பப்படுத்துகிறாங்க, கிறிஸ்தவனை என்னை துன்பப்படுத்துகிறாங்கப்பா. ஏக்கத்தோடு ஒரு சகோதரர் ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா. மனமிறங்கப்பா, மனமிறங்கி விடுதலை கொடுங்க. மனமிறங்கி ஒரு சகோதரிக்கு பேக் பெயின், பின்னால் வலி, அந்த வலியிலேருந்து ஒரு முழுமையான விடுதலைப்பா, ஒரு முழுமையான விடுதலை நீங்கள் தரப்போறீங்கப்பா. என்ன நோக்கத்தோடு அழைச்சிட்டு வந்தீங்களா? நான் கூட்டத்துக்கு இன்னைக்கு போக வேண்டாம்னு நினச்சேன், ஆனால் வீட்டில் நீ ஆவியானவர் இருக்கலை, நீ கிளம்பி வா, நீ கிளம்பி வா. வீட்டில் ஒரு அமைதி இல்லாத நிலைமை, இருள், இருள், வீட்டுக்குள்ளே இருள். அந்த இருளை விட்டு இப்போ இந்த ஒளிக்கு வந்திருக்கிறேன். இந்த உன்னத ஒளி, இந்த உன்னத ஒளி எனக்குள்ளே வந்து கொண்டிருக்கு. நீங்கள் என்னோடு அசைவாடி கொண்டிருக்கீங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கீங்க, எனக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கீங்கன்னு ஏக்கத்தோடு ஏக்கத்தோடு அந்த சகோதரிக்கு அப்பா உம்முடைய பாதத்தில் நின்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு விதமான பிசாசின் கட்டுகளப்பா, செய்வினை கோளாறுனால அந்த சகோதரிக்கு விரோதமாய் அவங்க குடும்பத்தில் வைத்த செய்வினையினால அந்த சகோதரி வாழ்க்கையில அமைதி இல்லாம பிற அசுத்தாவின் தொல்லையினால கஷ்டப்பட்டிருக்கிற அந்த மகளுக்காக தகப்பனே, தூரமான இடத்துல தன் மகனுக்காக ஒரு சகோதரன் ஜெபித்து கொண்டிருக்காங்க. இந்த கேம்பஸை விட்டு வெளியே ஒரு சகோதரன் தன் மகனுக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த மகன் மத்தியில ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் தகப்பனே. என்ன நோக்கத்தோடு இந்த தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் புல்லரம்பாக்கம் யூனிட்ல இந்த தவசுகால கூட்டத்தை ஏற்படுத்தினீங்களோ, இந்த தவசுகால நற்செய்தி கூட்டத்தை ஏற்படுத்தினீங்களோ, அந்த கூட்டத்தை, அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றுங்க. உம்முடைய பிரசனை இறங்கட்டுமாப்பா, உம்முடைய கிருபை இறங்கட்டும் தகப்பனே. உம்முடைய பிரசனை எங்களோடு வழி நடத்துறீங்க. ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்க. கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்க அன்பு வாலிப பிள்ளைகள் மேல உம்முடைய கிருபை இறங்கட்டும். திருச்சிபுடைய 1000 குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், அவங்களை பிளஸ் பண்ணுங்க. எங்களுடைய பேராயத்திற்காக, பேராயத்துடைய தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பகுதியில் நாங்கள் மலைநீருக்கு பட்டணமாக எங்களை மாற்றித்தாங்க. உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே.
இன்றைய வேத வசனம் 1 கொரிந்தியர் 7:23. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். ஆமென். Today's Bible verse, 1 Corinthians chapter 7:23. You were bought at a price. Do not become slaves of men. Amen.